நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சகானா இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர்ஸ், வி சத்யமூர்த்தி ப்ரொப்ரைட்டர், SKF ஆதரைஸ்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர், மதுரை, திருநெல்வேலி. தி இந்தியன் 3C மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மதுரை, ரன் பை SMPL ராமநாதன் ட்ரஸ்ட் இன் அசோசியேஷன் வித் எஜுகேஷன் இந்தியா. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். பல் மருத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பல் மருத்துவத்தில் சேர்றவங்க 90% பீப்புள் MBBS கிடைக்கலன்னு தான் பல் மருத்துவம் சேர்றாங்க. அது இல்லாமல் பல் மருத்துவம் பிடிச்சி சேர்ந்தா அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இப்போ இருக்க நிலமையில் ஒரு Tier 1, Tier 2 சிட்டியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. லாட் ஆஃப் சில்ட்ரன் வாட் தே டூ, என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு வர்றாங்க. அது பண்ணவே கூடாது. வெல் லெஃப்ட்னு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் வெல் லெஃப்ட் இஸ் வெரி குட் ஃபார் நீட். உங்களுக்கு எப்போ டவுட்ஃபுல்லாக இருக்கா, டூ நாட் டேக் அப் தட் கொஸ்டின். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் அ பிக் திங். உங்களோட மார்க்ஸ் எடுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின் எல்லாம் போயிடும். இந்தியாவில் படித்து வெளிநாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோமா, கல்ஃபில் மட்டும் பண்ணலாம். யூ கேன் கோ டு கல்ஃப். அதர் தேன் கல்ஃப் எந்த கண்ட்ரிலையும் நம்ம டிகிரி ரெக்கக்னைஸ்ட் கிடையாது. BE படிச்சுட்டு 10,000 ரூபா கூட சம்பளம் வாங்காமல் வேலை கிடைக்காம அலையிற பையங்க இருக்காங்க. எதுவுமே படிக்காமல் லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் இருக்கேன். இன்றைக்குள்ள இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அடிப்படையிலேயே தவறான ஒரு சிஸ்டம். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க, நல்லவராக இருக்கீங்களான்னு கேளுங்க பாரு. வாட் இஸ் யுவர் பேஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு பேஷன் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது உங்களுடைய எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கோ அதுதான் உங்களுடைய பேஷன். சார் நல்ல தொழிலாக ஒன்று சொல்லுங்கள் சார். நல்ல தொழில் தெரிஞ்சால் நானே செஞ்சிருவேன்டா. தொழில்களில் இந்த மாதிரி இந்த தொழில் அந்த தொழிலெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான் இன்றைக்கி. ஆனால் இந்த சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் அஷ்யூர்டு. இன்றைக்கு நேரடியாக இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் உங்களுக்கு இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லேட்ரல் என்ட்ரி மூலமாக போனீங்கன்னா உங்களால் நல்ல காலேஜில் சேர முடியும். ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கோம்னா 2 பேர், ஒருத்தன் BE டைரக்ட், இன்னொருத்தன் BE லேட்ரல் என்ட்ரியில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் லேட்ரல் என்ட்ரியில் வந்தவனுக்காக தான் இருக்கும். இந்தியன் டென்டல் அசோசியேஷன் மதுரையின் முன்னாள் தலைவர் இவர். நமது மதுரையில் KK நகரில் டூத் ஜோன் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் அண்ட் ஆர்த்தோடிக் சென்டர் வைத்துள்ளார். 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு டூத் ஜோன் சார்பாக கேம்ப் நடத்தி வரும் பெருமையுடைய மருத்துவ சேவைகள் பல செய்யும் சிறந்த மருத்துவர் இவர். டாக்டர் S. முத்துராமன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்டோன்னா என்ன பேசுகிறது, சில்ட்ரனை நம்ம என்ன அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சார் சொன்னதை தொடர்ந்து டாக்டர் நடராஜன் சார் நிறைய சொல்லிட்டாங்க மெடிசனை பற்றி. மெடிசன் இப்போதைக்கு என்னென்னா ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. அது எவ்ரிபடி ஷுட் நோ. மெடிசன் ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிடுச்சு. அதில் எல்லா ஷைன் பண்ண முடியாதுன்னு கிடையாது, ஷைன் பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ள திறமை உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா ஷைன் பண்ண முடியும். எங்கள் சார்பில் எங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல் மருத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் பல் மருத்துவத்தில் சேர்றவங்க 90% பீப்புள் MBBS கிடைக்கலன்னு தான் பல் மருத்துவம் சேர்றாங்க. அது இல்லாமல் பல் மருத்துவம் பிடிச்சி சேர்ந்தா அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். பல் மருத்துவம் ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் இப்போ இருக்க சிச்சுவேஷனில். ஏன்னா இப்போ பல் மருத்துவ கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 40 கல்லூரி கிட்ட இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வெளியில் வர்றாங்க. பல் மருத்துவம் படித்து ஒவ்வொரு வருஷம் வர்றதே 1 லட்சம் பேர் வர்றாங்க. 1 லட்சம் ENT டாக்டர் வந்தால் என்ன ஆகுங்கிறது அதே மாதிரி சிச்சுவேஷன் தான். இப்போ டூ மச் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டென்டிஸ்ட். அதில் ரொம்ப நீங்கள் திறமைசாலியாக இருந்து நீங்கள் கன்டினியூஸாக படிச்சுட்டே இருந்து கண்டினியூஸாக உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களாலேயும் நிற்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை.
பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் டேபிள் சேரை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு இப்போ இருக்க நிலமையில் ஒரு Tier 1 Tier 2 சிட்டியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். 1 கோடி ரூபாய் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் எந்த ப்ரொசீஜருமே பண்ண முடியாது. ஏன்னா we are highly டெக்னாலஜி ஓரியன்ட், பயங்கரமாக முன்னேறிடுச்சு, எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்ட். அதனால இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா Tier 3 சிட்டிக்கு போக ரெடியாக இருக்கணும். Tier 3 சிட்டிக்கு போக ரெடியாக இருந்தீங்கன்னா இன்னுமே there are chances for you to survive, ஒரு டீசென்ட் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும். ஆனால் இது Tier 3 சிட்டிஸில் they are not saturated yet. ஆனால் Tier 1 Tier 2 ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டட். அண்ட் இனிமேட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சார் சொன்ன மாதிரி கார்பரேட்டைசேஷன் ஆகிட்டே வருது, நிறைய சேஞ்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை நோக்கி போகணும். இது போக இது எங்கள் மெடிசனோ டென்டிஸ்டோ எல்லாமே நீட் மூலமாக தான் போகணும். நீட்டில் அப்ரோச் பண்ணும்போது அதாவது 720 மார்க்கு நீட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நீட்டில் MBBS போகணும். நீங்கள் ப்ரீமியர் இன்ஸ்டியூட், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவோம், எய்ம்ஸு, ஜிப்மரு, PGI சண்டிகர், இந்த மாதிரி காலேஜுக்குள்ளேலாம் நுழையணுன்னா நீங்கள் 650 மார்க் வாங்கணும். இன்னொன்று என்ன நினச்சிக்கணும்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தே ஆர் நாட் சீப். ஃபீஸ் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அது நீங்கள் மார்க்கும் வாங்கணும், அந்த அளவுக்கு ஃபீஸும் பே பண்ண ரெடியாக இருக்கணும். நான் கம்மியான செலவில் MBBS படிப்பேன்னா நீங்கள் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இருக்குது, ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்லே சீப்பஸ்ட் பிளேஸ் டு ஸ்டடி இஸ் தமிழ்நாடு ஒன்லி. தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்ஸ் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட், 13,500 ரூபா. ஆனால் அந்த 13,500 ரூபாய் வாங்கணும்னா நீங்கள் மினிமம் 600 மார்க்கு மேலே வாங்கணும். ஏன்னா நம்ம எஃப்சிக்கு ஓசியில் அதாவது ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறதே 33, அதாவது 1000 MBBS சீட்டு. அதே இது பல் மருத்துவம் படிக்கிறேன்னா ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ். 33 சீட்டு தான் ஓப்பன் காலேஜ், ஓப்பன்லேயே இருக்குது. ஓப்பன்னா அது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எஃப்சிக்குன்னு கிடையாது. அதுதான் ரொம்ப தவறாக நிறையா பேர் நினச்சிக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இன்கேஸ் நம்ம நகரத்தார் கம்யூனிட்டியில் யாரும் அவங்களோட இது சம்பாத்தியம், அதாவது சுய சம்பாத்தியம் கம்மியாக இருந்தால் தயவு செய்து EWS சர்டிஃபிகேட் முதல்ல வாங்க. ஏன்னா EWS சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது EWSல, தே ஆர் கோயிங் அன்ஃபில்ட் ஆல்சோ. அது என்னென்னா சேலரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், சேலரி பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு அதாவது ரெண்டல் இன்கம் இல்லை உங்கள் ஓன் பிஸ்னஸ் இன்கம், பேரண்ட்ஸோட ஓன் பிஸ்னஸ் இன்கம், இதில் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே போகாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக EWS சர்டிஃபிகேட் வாங்க. ஏன்னா EWS இப்போ இந்த கவர்மெண்ட் கொண்டாந்ததில் நமக்கு ரொம்ப சாதகமானது. அதில் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணல, நிறைய பேர் தெரியலை. அதனால் தயவுசெய்து EWS அந்த மாதிரி சான்ஸ் இருக்கவங்க எல்லாம் EWS சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. தேர் இஸ் நோ ஹார்ம் இன் டூயிங் இட் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் அ சீட் த்ரூ EWS. ஏன்னா கம்மியான மார்க்லையும் பண்ணலாம். இல்லை நான் MBBS எப்படியும் படிக்கணும்னா தேர் லாட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ், MBBSஓ BDSஓ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது ப்ரைவேட்டில். ஆனால் ப்ரைவேட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் MGR யூனிவர்சிட்டிக்கு அடியில் நிறைய காலேஜஸ் இருக்குது. இதெல்லாம் டென்டல்லையும் இருக்குது, மெடிசன்லேயும் இருக்குது. இது எல்லாமே நீட் மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அரவுண்ட் MBBSக்கு 4-4.5 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எந்த காலேஜும் 4.5 லட்ச ரூபாயோட நிறுத்துறதில்லை. ஆல்மோஸ்ட் 7 to 8 lakhs சார்ஜ் பண்ணிடுறாங்க. அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ப்ரைவேட் சீட் தனியாக இருக்குது. அதாவது 50% சீட் கவர்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ணிடுறாங்க, அதுதான் அந்த சீட்டு. ப்ரைவேட் சீட்டுன்னு போனீங்கன்னா அது 13 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபா கோட்டடு, 13லேருந்து 17 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க காலேஜஸ் எப்படின்னாலும். இதில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி 2 காலேஜ் இருக்குது, அதில் நம்ம வரமாட்டோம். அதாவது மூகாம்பிகா ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது, ட்ரிச்சியில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருக்குது. அது ரெண்டுமே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. அவங்க தெலுங்கு, இவங்க மலையாளம். அதனால் அவங்க 50% சீட்ஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் நார்மலாக கவர்மெண்ட் ஸ்டிப்புலேட் பண்ணுற ஃபீஸை காட்டிலும் கூட தான் வாங்குகிறாங்க. இதே இது நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டீம்டில் தேர் ஆர் வெரி குட் காலேஜஸ். அதுலேயும் சில காலேஜஸ்க்கு ஃபீஸ் டீம்டில் போனீங்கன்னா 9 லட்ச ரூபாயிலேருந்து டீம்டில் இருக்குது. சிம்பியாசஸ்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. சிம்பியாசஸ் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட், 9 lakhs லாஸ்ட் இயர். அதை மாதிரி மணிப்பால் யூனிவர்சிட்டி இஸ் வெரி குட். மணிப்பால் இப்போ 14 லட்ச ரூபா. என் பையன் மணிப்பாலில் தான் படித்தான். இஸ் டூயிங் MS ஆஃப்தமாலஜி மணிப்பாலில். இப்போ அப்போ அவன் படிக்கும் போது 7 லட்ச ரூபா, இப்போ 14 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க.
மணிப்பால் வந்து நீட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் போனீங்கன்னா முதல்ல முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு மணிப்பால், சிம்பயோசிஸ் இதெல்லாம் முடிஞ்சிடும். அண்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீட் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட்டில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. லாட் ஆஃப் சில்ட்ரன் வாட் தே டூ, என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டு வர்றாங்க. அது பண்ணவே கூடாது. வெல் லெஃப்ட்னு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் வெல் லெஃப்ட் இஸ் வெரி குட் ஃபார் நீட். உங்களுக்கு தெரியணும் எந்த சப்ஜெக்டில் எதை நீங்கள் டவுட் இருக்கா, அந்த கொஸ்டினை விட்டுட்டு வர தெரியணும். எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. நீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தைரியமாக ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா அது வந்து 1 + 1 2, இட் கேனாட் சேஞ்ச். பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி எல்லாமே வந்து 1 + 1 is 2ன்ற மாதிரி மெமரைசிங் தான். அதில் நீங்கள் கட்டாயம் படிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்லைட்லி ட்ரிக்கி, பட் அதையும் மாஸ்டர் பண்ண முடியும். பட் ஃபிசிக்ஸ் இஸ் வெரி வெரி டஃப் இன் நீட். அதனால் எப்பயும் விடணும்னு நினச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை விடுறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து எப்போ டவுட்ஃபுல்லாக இருக்கா, டூ நாட் டேக் அப் தட் கொஸ்டின். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இஸ் அ பிக் திங். உங்களோட மார்க்ஸ் எடுத்து கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டின் எல்லாம் போயிடும். அதனால் ஓரளவு டீசெண்டான டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகணும்னாலே நீங்கள் வந்து 500 மார்க் வாங்கணும். இது டென்டல் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டில் படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு படிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ கொடுத்து படித்து அதில் எதுவும் பிரோஜனம் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல் தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். இட் இஸ் ஹைலி காம்படிட்டிவ். நீங்கள் ரொம்ப ஸ்கில்டு, நான் அதைத்தான் படித்து ஆகணும்னு படித்தா படிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ். 5-6 லட்ச ரூபா கொடுத்து இது வந்து நீங்கள் டாப் காலேஜில் சவிதா தான் இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் டாப் காலேஜ் Savitha University. Savitha University, they are charging around 9 lakhs. But when you come out of Savitha University, you are fully prepared to tackle any cases. அதனால ஆனால் சவிதா என்ன பண்ணுறாங்கன்னா, சவிதாவிலேருந்து வர்ற பிள்ளைங்க they are very good commodities for corporate. They can be immediately utilized. அதனால கார்ப்பரேட் செக்டர் will now grow and இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி வெளியில் வர்றது கொஞ்சம் சிரமம். நல்லா இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அதில் வந்து நீங்களே எல்லாம் பார்க்கணுன்றது இல்லை. யூ கேன் ஹேவ் அந்தந்த இதுக்கு அந்தந்த ஸ்பெஷாலிட்டிக்காரவங்க வச்சு பார்க்கலாம். யூ கேன் ரன் இட் ஆஸ் அ பிஸ்னஸ். இப்போ நானே வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி தவிர எல்லாத்தையும் நான் பண்ணுறதில்ல. இனிஷியலி ஐ வாஸ் டூயிங் எவ்ரி திங். அதுக்கப்புறம் தெரிஞ்சு எனக்கு என்ன தான் தெரிஞ்சாலும் இட் இஸ் பெட்டர் டு டூ வித் சம்படி எல்ஸ் ஸோ தட் ஐ கேன் மானிட்டர் தெம். I know what they are doing wrong and right, and I can get the best skills to work for me. அந்த மாதிரி ஏன்னா அது வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கும் they get the best benefit out of it. Maybe a slightly expensive ஆகலாம், பட் பெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்குது. அதனால் டென்டிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தாராளமாக படிக்கலாம். வெரி காம்படிட்டிவ். பரவாயில்ல, நான் எடுத்து படிக்கிறேன்னா படிக்கலாம். அவ்வளோதான். இதை பற்றி இதுக்கு மேலே டென்டிஸ்ட்ரி பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேறு யாரும் டவுட்ஸ், பிள்ளைங்களுக்கு எதுவும் டென்டிஸ்ட்ரியில் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அண்ட் யாரும் டென்டல் கிளினிக் எப்படி இருக்கும், ஒரு ஹைடெக்காக என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக எங்கள் கேகே நகர் சென்டர் வந்து பார்க்கலாம். வி ஆர் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட். கோன் பீம் சிடி இருக்குது, 3 டைமென்ஷனல் இன்ட்ராவல் ஸ்கேனிங் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் என்ன இருக்குது, ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எல்லாராலையும் பேஷண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்கள் பண்ணுறத. சார் ஒரு வேலிடான கேள்வி கேட்டாங்க. இந்தியாவில் படித்து வெளிநாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோமா? கல்ஃபில் மட்டும் பண்ணலாம். யூ கேன் கோ டு கல்ஃப். அதர் தேன் கல்ஃப் எந்த கண்ட்ரிலையும் நம்ம டிகிரி ரெக்கக்னைஸ்ட் கிடையாது. எங்கே யூஎஸ் போனீங்கன்னா யூஎஸில் சில ஸ்டேட்ஸ் இன் யூஎஸ் ஹேவ் அட்வான்ஸ் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்குவாங்க உங்களை. நான் படிக்கிற டயத்துலேயே வந்து 17 ஸ்டேட்டில் அட்வான்ஸ் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னு எடுத்தாங்க. அப்போ எங்கள் அக்கா என்னை ரொம்ப கூப்பிட்டுச்சு. எங்கள் அக்கா யூஎஸில் இருக்குது, நான் போகல. ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ அப்ராட். அதனால நான் அது ஒவ்வொரு தடவையும் எனக்கு அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்க நான் கிழிச்சு போட்டுருவேன். அது வந்து 17 ஸ்டேட்டில் மட்டும் யூஎஸில் இருந்துச்சு அட்வான்ஸ் ஸ்டாண்டிங்னா. நீங்கள் 2 வருஷத்தில் அவங்க டிகிரியை படிக்கலாம். யூகேலையும் ரெக்கக்னைஸ்ட் கிடையாது, யூரோப் ஃபுல்லாகவே ரெக்கக்னைஸ்ட் கிடையாது. அதனால கிட்டத்தட்ட நீங்கள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க டிகிரியை தான் படிக்கணும். இப்போ வேறு யாருக்கும் வேறு எதுவும் இல்லைன்னா டென்டிஸ்ட்ரி பற்றி அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ ஸ்பீச். நெற்குப்பையை சேர்ந்த பன்முக திறமையாளர், பல இளம் தொழிலதிபர்களை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர், தன்னம்பிக்கை பயிற்றுனர், பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் 12th ஃபயர் பிளான் கமிட்டியின் உறுப்பினர் இவர். பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் BIECயின் நிறுவனர் இவர். மடிஷியா ட்ரஸ்டின் செயலாளர், நகரத்தார் சங்கத்தின் மேனாள் செயலாளர். இவை அனைத்துக்கும் சொந்தக்காரர் திரு
KR ஞானசம்பந்தன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணன் சிதம்பரம் அவர்களே, மதுரை நகரத்தார் சங்கத்துடைய நிர்வாகிகளே, இன்று காலையிலிருந்து மாலை வரை உங்களுக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய வல்லுநர்களே, இங்கே தங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து இந்த வாழ்க்கையிலே புதிய சரித்திரம் படைக்க வந்திருக்கக்கூடிய இளம் குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்காக படிக்கணும்? வாட் நெக்ஸ்ட்? அடுத்து படிக்கணும், அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம் அப்படின்லாம் கேட்டிருக்கிறீங்க. எல்லாம் நல்ல கேள்விகள். எதுக்காக படிக்கணும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் எனக்கு. குழந்தைகள் வந்திருக்கவங்க யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுப்பா. எதுக்காக படிக்கணும்? இல்லை, குழந்தைகள் பதில் சொல்லட்டும். சொல்றியாப்பா? என்னம்மா? டு கெயின் நாலேஜ். வாட் ஃபார்? அந்த நாலேஜ் எதுக்காக? To increase our talents. Okay, right. Talents. இப்போ பெரும்பாலான இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு அப்படிங்கிறதே சம்பாதிப்பதற்காக அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. யாராவது என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ நாங்கள் நிறைய கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கவுன்சிலிங்க்கு வர்றாங்க, இப்போ பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. இந்த படிப்பு படித்தா வேலை என்ன கிடைக்கும், சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? பிஇ படிச்சுட்டு 10,000 ரூபா கூட சம்பளம் வாங்காமல் வேலை கிடைக்காம அலையிற பையங்க இருக்காங்க. எதுவுமே படிக்காமல் லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் இருக்கேன். இது ரெண்டும் ரியாலிட்டி. இதை நம்ம ஒத்துக்க தான் வேணும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த படிப்பு அப்படிங்கிறது அவரவர்களுக்கு பிடித்த படிப்பாவது இருக்கணும். நார்மலாக நாங்கள் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இடங்களில் என்னுடைய கருத்துக்களுக்கு ஏற்பு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய கருத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் நான் அதை தான் பேசுகிறேன். இன்றைக்குள்ள இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அடிப்படையிலேயே தவறான ஒரு சிஸ்டம். ஒட்டு மொத்தமாக இது ஒரு தவறான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். இதுக்குள்ளே நம்ம இப்போ இருக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்க் பிரின்சிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாஸ்க் பிரின்சிபிள். வாஸ்க் பிரின்சிபிள்னா என்ன? VASK. ஆனால் எத்தனை குழந்தைகள் குறிப்பெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சோம வள்ளியப்பண்ணனே குறிப்பெடுத்தாங்க, சகோதரி குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் யாரும் குறிப்பெடுக்கிற மாதிரி தெரியல. குறிப்பு எடுக்கணும்ப்பா. அதாவது கல்லூரிக்கு வரக்கூடிய டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் நடத்துவோம். இந்த டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ்லேயே நாங்கள் முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. இந்த நோட்ஸ் எடுக்கிறது என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் PhD பட்டம் வாங்கியிருக்காரு. நோட்ஸ் எடுக்கிற குழந்தைகள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்காங்க. அவங்க டேலண்ட்ஸ் கூட இருக்கவங்களாக இருக்காங்க. மார்க் நிறைய வாங்குறாங்க. அவங்க 24 மணி நேரமும் புஸ்தக புழுவாக படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகாக ஒரு PhD தீசிஸ் எழுதியிருக்கிறார். அதனால் அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பழகுங்க. இங்கே இந்த கான்ஃபரன்ஸ்னு இல்லை, உங்கள் வகுப்பறையிலையும் போய் உட்கார்ந்த உடனே முதல்ல நோட்டை திறந்து வச்சுருங்க, கையில் பேனா எடுங்க, நோட்ஸ் எடுங்க. வாஸ்க் பிரின்சிபிள். V ஃபார் வேல்யூஸ், A ஃபார் ஆட்டிடியூட், S ஃபார் ஸ்கில், K ஃபார் நாலெட்ஜ். டு கெயின் நாலெட்ஜ் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? வேல்யூஸ், விழுமியங்கள். வாழ்க்கைக்கு விழுமியங்கள் தான் ரொம்ப முக்கியம். அண்மையில் கூட ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்காதீங்க, நல்லவராக இருக்கீங்களான்னு கேளுங்க பாரு. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன? பணம் காசு வச்சுருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். உடம்புக்கு வியாதி இது இல்லை, நல்லா இருக்கிறேன். சரியா? வெளியே போனால் 4 பேர் கையெடுத்து கும்பிட்றேன், நான் நல்லா இருக்கிறேன். அவ்வளோதானே?
இன்னைக்கு நல்லா இருக்கேங்கிறதுக்கான 3 கிரைட்டீரியா என்ன? ஒன்று பணம், 2வது ஆரோக்கியம், 3வது அந்தஸ்து. இந்த 3 இருந்தால் நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் நான் நல்லவனாக இருக்கேனா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? அதுக்கு அடிப்படை தான் அந்த வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் இப்போ டாக்டர் நடராஜன் சொன்னாங்க, அப்பா அம்மாவை காலை தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அன்பு செலுத்துங்கன்னு சொன்னாங்க. அதனால உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு அமிலம் சுரக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? 4 விஷயம் சொன்னார். அந்த 4 அமிலம் யாராவது எழுதியிருக்கீங்களா? எழுதலை இல்லையா? அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேல்யூ சிஸ்டம் நமக்கு உள்ள வேணும். இது நம்முடைய நகரத்தார் பண்பாட்டில் இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் அந்த வேல்யூஸை தான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்டிடியூடு. ஆட்டிடியூடு அப்படிங்கிறது மனப்பான்மை, ஒரு நல்ல மனப்பான்மை, ஒரு நேர்மறையான சிந்தனை. அது இருந்தால் தான் உங்களுக்கு அது இது பண்ண முடியும். 3வது ஸ்கில், ஒரு விஷயத்தை செய்வதற்கான திறமை. அந்த திறமை உங்களுக்கு இருந்தால் தான் மற்றதெல்லாம் பிரயோஜனப்படும். 4வது தான் நாலெட்ஜ். ஆனால் இன்றைக்குள்ள எஜுகேஷனல் சிஸ்டம் இதை இன்வெர்ட்டடாக மாற்றி நாலெட்ஜுக்கு முதல்ல ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ஸ்கில்லை பற்றியே கவலைப்படாமல் ஆட்டிடியூட்னா கிலோ என்ன விலைன்னு கேட்டு வேல்யூஸ்னால் என்னன்னே தெரியாது. இதுதான் இன்றைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கிறான், ஆனால் அவனுக்கு வீட்டில் ஃபீஸ் போச்சுன்னா போட தெரியாது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நாலெட்ஜ், வீட்டில் ஃபீஸ் போடுறதுங்கிறது ஸ்கில். இந்த ஸ்கில் இல்லாமல் அந்த நாலெட்ஜ் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரியான ஒரு கல்வி சிஸ்டம் இருக்குது. இப்போ நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல, ஆனால் இன்றைக்கு உள்ள ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க. அதனால படிப்பு அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது, அதை வச்சுக்குவோம். அப்போ இந்த வாழ்க்கையில் இன்றைக்குள்ள ரியாலிட்டியில் நாங்கள் என்ன சார் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் இப்படி தானே ஸ்கூல் நடத்துகிறாங்க, நாங்கள் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. வீட்டில் வேல்யூஸையும் ஆட்டிடியூடையும் வளர்த்துக்கங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. நாலெட்ஜுக்கு 4வதாக வச்சுக்கிட்டு அதுக்காக ஸ்கூலுக்கு போங்க. சரி, அப்போ எந்த மாதிரியான படிப்பு படிக்கணும், நான் எதை படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு விருப்பமானதை படிங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏரியா என்னன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் நடத்துங்க. இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேலை நாடுகளில் பிள்ளைகளுக்கு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே இந்த ஸ்வாட் அனாலிசிஸை நடத்திடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னே தெரியல. உங்களுடைய பலம், உங்களுடைய பலவீனம். மனிதர்களை கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே மோல்டில் வச்சு அடிக்கலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித பலத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு வித பலவீனத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போது உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். பலம் இருக்க இடத்துல நீங்கள் போய் மோதினீங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களுடைய பலவீனமான ஏரியாவில் போய் நம்ம மோதிக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி தோல்வி தான் வரும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராய் தெரியும் இல்லையா? ஐஸ்வர்யா ராயோட ஸ்ட்ரென்த் என்ன? அவங்களுடைய பலம் என்ன? அவங்களுடைய அழகு. பிடி உஷா தெரியும், பிடி உஷாவோட பலம் என்ன? நல்லா ஓடுவாங்க. இப்போ ஐஸ்வர்யா ராயை கொண்டு போய் ஒலிம்பிக்லையும் பிடி உஷாவை மிஸ் வேர்ல்டு போட்டிலையும் விட்டால் என்ன நடக்கும்? 2 பேரும் தோற்று போயிடுவாங்க. அப்போது பலமுள்ள ஏரியாவில் தான் நம்ம போகணும். அப்போ உங்களுடைய பலமே என்னன்னு தெரியலைன்னா நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் நான் டாக்டருக்கு படிக்கிறதா, இன்ஜினியரிங் படிக்கிறதா, இல்லை ஆடிட்டருக்கு படிக்கிறதான்னு எப்படி முடிவு பண்ணுவீங்க? முதல்ல அந்த இடத்துல நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த மனசில் எப்போவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எனர்ஜி, எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்யும் பொழுது அதை ஆங்கிலத்தில் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பத்தை பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் பேஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய பேருக்கு பேஷன் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது உங்களுடைய எனர்ஜி கூடிக்கிட்டே இருக்கோ அதுதான் உங்களுடைய பேஷன். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது ஐயா சாமி எப்படா அதை முடிப்போம், எப்போ இதை விட்டுட்டு ஓடுவோம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பேஷன் கிடையாது. அப்போ உங்களுடைய பேஷன் எது? எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது நேரம் போகிறது கூட தெரியாமல் அதில் ஈடுபட்டு இருக்கீங்களோ தட் இஸ் யுவர் பேஷன். அந்த உங்கள் பேஷனேட் ஏரியாவை உங்களுடைய எஜுகேஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் அவங்களுடைய ஆசையை திணிக்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய நெருங்கிய ரிலேட்டிவ், அது நிறைய பேருக்கு தெரியும்.
அவர் டாக்டரு, அவருக்கு ஒரு பொண்ணும் பையனும். இந்த 2 பேரில் யாரையாவது ஒரு ஆள் டாக்டர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த பொண்ணுங்களுக்கு எப்போவுமே அப்பாட்ட கொஞ்சம் செல்லம் கூட. பொண்ணு சொல்லிட்டா, அப்பா என்கிட்ட இதெல்லாம் பண்ணிக்காத, நான் டாக்டருக்கு படிக்க மாட்டேன், என்னை ஆளை விட்டுரு அப்படின்ட்டா. வேறு வழி இல்லை, டாக்டர் வந்து பொண்ணுக்கு செல்லம் கொடுத்துட்டாரு, அதனால் அவர் தட்ட முடியல, சரின்ட்டார். பையன் தான் கிடச்சேன். பையன் பாவம் அப்பாட்ட நம்ம பக்கத்தில் எப்படின்னா அப்பாட்ட பையன் கொஞ்சம் மரியாதையாக நிற்கணுங்கிறது பழக்கி வச்சுருக்குறோம். அதனால் அப்பாட்ட பையன் மரியாதையாக நிற்கிறேன், டேய் டாக்டருக்கு படிடா, டாக்டருக்கு படிடானா அந்த அளவுக்கு மார்க் கிடைக்கல, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல. ஸோ பிடிஎஸ்சில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். அதுக்கு பல லட்சங்கள் கட்டி எல்லாம் சேர்த்துட்டார். பையன் வந்து அங்கே ஒழுங்காக அதில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வருது. ஹாஸ்டல்லே படுத்துருக்குறான்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இந்த நார்மலாக இந்த பையங்களுக்கெல்லாம் இந்த ஆயாவுட்டு பக்கம்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒட்டுறவு இருக்கும். அவன் நேரம் வந்து ஐயாட்ட வந்து சொன்னேன், என்னால் படிக்க முடியாது, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி. அவர் அவனை கொஞ்சம் சரி பண்ணிக்கின்னு பாப்பா படிப்பா அப்படின்னு சொல்லி சரி பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அடுத்து ஒரு மாதத்தில் வந்து என்ன பண்ணிட்டேன், வந்து எனக்கு ஃபோன் பண்ணேன், பெரியப்பா என்னால் போக முடியாதுப்பா, என்னை தயவு பண்ணி இதிலேருந்து ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். ஏண்டா இவ்வளோலாம் பணம் கட்டியிருக்காரு உங்கள் அப்பா, இதெல்லாம் இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் நீ இப்படி சொல்கிறியடா அப்படின்னு கேட்டேன். என்னடா பிரச்சனை உனக்கு, படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, கஷ்டமாக இருக்கா, புரியலையா, டியூஷன் வைக்கணுமா, வேறு ஏதாவது இது பண்ணணுமா, ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் கேட்டேன். இல்லை அப்படின்னே இருந்தேன். டேய் எதையாவது சொல்கிறா, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அடுத்தவன் வாய்க்குள்ளே கையை விடுறது எனக்கு பிடிக்கல. சொல்லுங்க, இப்போ அவனை என்ன பண்ணலாம்? இவர் கஷ்டப்பட்டு போய் பிடிஎஸ் படின்னு கொடுத்து ஒன்றே விட்டாடுறான். அவன் எனக்கு அது பிடிக்கலைங்கண்ணா. அவன் சும்மா எதையாவது தொட்டுட்டா கூட கையை கழுவிட்டு தான் உட்காந்துருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு போய் பிடிஎஸ்சில் சேர்த்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா பணத்தையும் லூஸ் பண்ணி, ஒரு வருஷத்தையும் லூஸ் பண்ணி, கடைசியாக பையன் பொழைச்சா போதும்னு கூப்பிட்டு வந்துட்டார். இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிடுவேன் போல இருக்கு. இப்போ கூட்டிகிட்டு வந்து வேறு நார்மல் கோர்ஸில் சேர்த்து விட்டு இது பண்ணி இன்றைக்கி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கிறேன். அது வேறு விஷயம். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய பேஷனேட் ஏரியா என்னன்னு பாருங்கள், பார்த்து அதில் இது பண்ணுங்கள். உங்களுடைய டேலண்ட்ஸ் வளர்த்துக்கலாம், உங்களுடைய நாலேஜ் வளர்த்துக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கலாம். இதுக்கு வந்து இந்த துறையில் போனால் தான் பண்ண முடியும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எங்கே வேணாலும் பண்ணலாம். சரியா? இப்போது ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண உடனே மண்டபம் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டிஷியனை தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். முன்னாலெல்லாம் கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் அலங்காரம் பண்ணாங்க. இப்போ பொண்ணுக்கு, அம்மாவுக்கு, என்ன தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, அன்னிக்கு, இன்னும் வந்திருக்கவனுக்கு பூரா மெகந்தி போடுறது. என்ன இதுக்கு இப்போ எவ்வளவு சார்ஜுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு நகரத்தார் விட்டு கல்யாணத்தில் கேட்டேன், 3 லட்ச ரூபா பேசியிருக்காங்க. வந்திருக்க அவ்வளவு பேருக்கும் மெகந்தி போட்டு அவ்வளவு பேருக்கும் இது பண்ணுறதுக்கு 3 லட்ச ரூபா வந்து ஒரு பியூட்டிஷியனுக்கு பேசியிருக்காங்க. சரி, அடுத்தது என்ன? இந்த ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. வீடியோவுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு? இன்றைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் வந்து 4 to 5 lakhs. அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஆற்றுல விட்டு நல்ல வேளை தள்ளி விட்டுறாமல் கூட்டியாந்தா ஆகிட்டுதான். இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோகிராஃபர் மட்டுமே வந்து 3-4 லட்சம் கேட்குறாரு. இப்போ சொல்லுங்கள், பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறது தப்பா? உங்களுக்கு அதில் வந்து நல்ல ஒரு ஈடுபாடு இருக்குது, உங்களால் வந்து அழகை ரசிக்க முடியும், உங்களால் அழகை உருவாக்க முடியும்னு சொன்னால் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிங்க, தப்பு கிடையாது. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் ஸ்டிக்மா. இந்த சோஷியல் ஸ்டிக்மான்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளே வந்து தன்னை பற்றி தாழ்வாகவும் தன்னுடைய ப்ரொஃபஷனை பற்றியும் தாழ்வாகவும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நிறைய கல்லூரிகளுக்கு வந்து இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக நான் போகிறேன். எல்லாம் பேசி முடித்த உடனே கடைசியாக வந்து ஏதாவது கேள்வி இருக்காப்பா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் கேட்பானுங்க, சார் நல்ல தொழிலாக ஒன்று சொல்லுங்கள் சார். நல்ல தொழில் தெரிஞ்சால் நானே செஞ்சிருவேன்டா, நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நீங்கள் வேண்டான்னு நினச்சி வச்சுருப்பீங்கல்ல, நல்ல தொழில் ஆனாலும் நீங்கள் செய்யலை அப்படின்னா அதை சொல்லுங்கள் சார் அப்படிமா.
சரி நான் சொல்கிறேன், உனக்கு அதில் என்ன வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்பேன். ஒரு 30,000 to 40,000 rupees. ஏன்னா இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணால் அவ்வளோதானே கொடுக்குறேன். 30,000 ரூபா, ஒரு 30,000-40,000 ரூபா மாதம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் போதும் சார், அந்த மாதிரி ஒரு தொழில் சொல்லுங்கண்ணா. சரிப்பா சொல்கிறேன், 40,000 கூடவே கிடைக்கும், செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். கிளாஸில் இருக்க 60 பேரும் கை தூக்கிட்டேன். சரி என்ன தொழில்னு சொல்லவா? சொல்லுங்கள் சார். எப்போ செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோதான், எல்லோரும் கையை கீழே போட்டேன். இந்த கடைசி பெஞ்சில் இருந்த 2 பேர் மட்டும் கையை தூக்கினபடி இருந்தேன். ஏன்னா நான் சொன்னது கேட்டுச்சா அப்படின்னு கேட்டேன். கேட்டுச்சு சார். என்ன தொழில்றா? செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணணும், செய்கிறதுக்கு ரெடியா? ஆமாம் நான் ரெடி சார் அப்படின்னா. நான் கேட்டேன், ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்லை சார் அப்படின்னா. முதல்ல கல்யாணத்தை செய்ய, அப்புறமா தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏன் சார்ண்ணே? பொண்ணு தர மாட்டாங்கடா. பையன் என்ன தொழில் பண்ணுறேன்? செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறேன். பொண்ணு தருவானா யாராவது? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபா வருமானம் அஷ்யூர்டு. நான் இல்லைன்னா கேஎன்எஸ் சார்கிட்ட கேட்டுக்கோங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் அவர்கிட்ட இருக்குது. 25 லட்சம் ரூபா முதலீடு போதுங்க. 5 லட்சம் ரூபா நீங்கள் கையிலேருந்து போட்டால் போதும். 20 லட்சம் ரூபா கேஎன்எஸ் சார் தருவார். நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிடலாம். அருமையான தொழில். ஒரு டேங்க் க்ளீன் பண்ணால் 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 4 டேங்க் மினிமம் க்ளீன் பண்ணலாம். 25 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கிடைக்கும். டீசல் இதுக்கு டிரைவர் சம்பளம் போக உங்களுக்கு 70-80,000 ரூபா கிடைக்கும். நீங்களா போய் செப்டிக் டேங்கில் க்ளீன் பண்ண போகிறீங்க? டிரைவர் போட போகிறீங்க, கிளீனர் போட போகிறீங்க, அவன் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறேன், அவனுமே உள்ளே இறங்க போகிறான். இல்லை மேன்ஹோலை திறக்க போகிறேன், டியூப் உள்ளே போட போகிறேன், சுவிட்சை போட்டான்னா அது பாட்டு சக் பண்ணி எடுத்துறது, கொண்டு போய் வெளியே விட்டு வர போகிறாங்க. தொழில்களில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த தொழில் அந்த தொழிலெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான் இன்றைக்கி. ஆனால் இந்த சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆள்கள் வந்து ஒருத்தன் தொழில் பண்ணுறான்னு சொன்னாவே பொண்ணு தர மாட்டீங்க. பிரச்சனை அங்கே இருக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் வாங்குற மாதிரி வந்து மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பணம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு சம்பளம் வாங்குறவன் சம்பளம் வாங்கிடுவேன். ஆனால் நான் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? 1ஆம் தேதி மற்றவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் நான் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ இது பண்ணிக்குவேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருவேன். அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் நமக்கு இன்றைய சமுதாயத்தில் நமக்கு வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்குது. இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அப்படின்னு வரும்பொழுது தயவு செஞ்சு பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருங்க. எப்பா இது படித்தா நல்லது, இப்படி இருக்கும், இதை படித்தா இப்படி இருக்கும், இதை படிக்கிறதுக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வழிகாட்டியாக தான் நீங்கள் இருக்கணுமே தவிர உங்களுடைய ஆசைகளை அவங்க பேரில் திணிக்காதீங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுங்க. அந்தந்த படிப்பு படித்தவர்களோட கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. இப்போ இங்கே வந்து பேசுனாங்க, ஒரு பல் டாக்டர் பேசினார், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பேசினார், இப்போ ஆடிட்டர்கள் பேச இருக்கிறாங்க, ஒரு பேங்கர் பேச இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க அதில் பெற்ற அதெல்லாத்தையும் வந்து அவங்க கேட்கட்டும். கேட்டுட்டு அவங்க முடிவு பண்ணட்டும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர்களாக தான் பெற்றோர்கள் இருக்கணுமே தவிர அவங்களுக்காக நீங்கள் முடிவு எடுக்காதீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நேரடியாக வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் உங்களுக்கு இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லேட்ரல் என்ட்ரி மூலமாக போனீங்கன்னா உங்களால் நல்ல காலேஜில் சேர முடியும். நீங்கள் வந்து பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் முடித்த உடனே 10th முடித்த உடனே பாலிடெக்னிக் போங்க. பாலிடெக்னிக்கில் 3 வருஷம் முடிச்சுட்டு லேட்ரல் என்ட்ரியில் பிஇக்கு போங்க. செகண்ட் இயரில் டைரெக்டாக போயிடலாம். ஸோ இங்கே ஒரு 3, அங்கே ஒரு 3, 6 வருஷம். நீங்கள் +2 இது போட்டாலும் கிட்டத்தட்ட அதே தான், அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இது இந்த லேட்ரல் என்ட்ரியில் போகும்பொழுது உங்களுக்கு நீங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இதை விட 50% கூட. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட்டில் லேட்ரல் என்ட்ரி மூலமாக பிஇ முடித்தவனுக்கு மதிப்பு கூட. ஏன்னா பாலிடெக்னிக் அப்படிங்கிறது வந்து நான் சொன்னதில் ஸ்கில் ஓரியன்ட் எஜுகேஷன். பாலிடெக்னிக்கில் வந்து அவனை வந்து உட்காந்து இதை பூராத்தையும் கலட்டு மாட்டு இன்ஜினை அசம்பிள் பண்ணின்னு சொல்லிடுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் அது கிடையாது. ஸோ அதனால் எப்போவுமே நாங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கோம்னா 2 பேர், ஒருத்தன் பிஇ டைரக்ட், இன்னொருத்தன் வந்து பிஇ லேட்ரல் என்ட்ரியில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் லேட்ரல் என்ட்ரியில் வந்தவனுக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பாருங்கள். அடுத்தது வந்து ஒரு அளவுக்கு உங்களிடத்தில் வசதி இருக்கும் என்று நினைத்தால்
தயவு பண்ணி தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிருங்க. அதர் ஸ்டேட்டில் போய் படிக்க போங்க. அதர் ஸ்டேட்டில் படித்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும். உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். திருப்பி திருப்பி வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் வந்து ஹிந்தி படித்தாலும் சரி, வேறு எது படித்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் தமிழை தவிர வேறு ஒரு லாங்குவேஜ் படிங்க. அன்றைக்கி ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், சார் இந்த ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி. மதுரையில் நானும் கொஞ்சம் தேடிக்கிடி பார்த்தேன், ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட்டர் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மெட்ராஸ்லேருந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த டிரான்ஸ்லேஷன் அவங்க ஆக்சுவலாக பண்ணது 2 மணி நேரம். ஜாப்பனீஸ்லேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளவுமா கேட்குறேன்னு கேட்டேன். 20,000 rupees per day, 20,000 ரூபாய் ஒரு நாள் ஒன்றுக்குங்க. அந்த பொண்ணு சொல்லுது, சென்னையில் அவங்க இருக்கிறாங்க, சென்னையில் குறைந்தபட்சம் 5லேருந்து 6 நாள் ஒரு மாதத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்குதான். அப்போனா அவங்க சம்பளம் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். 1.5 லட்சம் ரூபா அவங்க சம்பளம் வந்து ஈஸியாக கிடச்சிரும் டிரான்ஸ்லேஷனுக்கு. மதுரையிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கே ஆட்கள் கிடையாது. நம்ம ப. சிதம்பரம் அவர்கள் வந்து நிதி அமைச்சராக இருக்கும் பொழுது சிவகங்கையில் வந்து ஒரு இது சவுக் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து அந்த இதிலேருந்து ஒரு நார்த்திலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலுவலர் ஒருத்தர் வந்திருந்தார். அவருடைய பேச்சை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அங்கெங்கெல்லாம் சுற்றி கடைசியாக வந்து பாண்டியன் ஹோட்டல் வாசுட்ட சொல்லி அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் போங்க அப்படின்னார். நான் தான் போய் சிவகங்கையில் அவருடைய பேச்சை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன். எனக்கு வந்து ஆன் த ஸ்பாட் டிரான்ஸ்லேஷன் இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு பண்ணியிருக்கேன். ஒரு பிரிட்டிஷ் ஹை கவுன்சிலருக்கு பண்ணியிருக்கிறேன், நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறேன். நார்மலாக வந்து அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 லைன் பேசிட்டு நிப்பாட்டுவாங்க, தமிழில் பேசணும் நம்ம. நான் வந்து எப்போவுமே அவங்கள வந்து சொல்லிடுவேன், நீங்கள் முழு பேச்சையும் முடிச்சிருங்கன்றுவேன். முழு பேச்சையும் முடித்த உடனே என்னால் வந்து கிடுகிடுன்னு அந்த பேச்சை வந்து என்னால் தமிழாக்கம் பண்ண முடியும். நான் இத்தனைக்கும் குறிப்பு எடுத்துக்கிறது கிடையாது. குறிப்பு எடுத்துக்காமல் அவங்க 20 நிமிஷம் பேசினாலும் 20 நிமிஷம் பேச்சையும் என்னால் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரியான திறமைகளை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கங்க. ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொழிற்கல்வியை பொறுத்தவரையில் வந்து CSIR இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டோட இது இருக்குது. அதில் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமோகூர் பக்கத்தில் சிப்பெட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த சிப்பெட்டில் இப்போ நம்ம நகரத்தார் பையன் தான் ஒரு பையன் அங்கே மேனேஜராக இருக்கிறான். அதனால் இப்போ உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கணும், இல்லை இப்போ உங்கள் இடம் கிடைக்கணும் அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத்துக்குமார்னு சொல்லிட்டு நம்ம நகரத்தார் பையன் தான் அங்கே இருக்கிறார். இப்போ அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து வரவேற்று காத்திருக்காங்க அவங்க. நீங்கள் ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு இலவச படிப்பு அங்கே இருக்குது. அதனால் வந்து ஒரே இதில் வந்து இப்படி தான் படிக்கணும் அப்படின்லாம் போய் கிடந்து கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிடிச்சிருக்க ஒரு ஃபீல்டு எடுத்துக்கோங்க. அந்த ஃபீல்டில் ஒரு குறைந்தபட்ச ஒரு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கோ அது போங்க. அது ITIயாக இருக்கலாம் அல்லது பாலிடெக்னிக்காக இருக்கலாம், அதில் போய் சேருங்க. அடுத்தடுத்து மேலே மேலே போய்க்கலாம். நம்ம எடுத்த உடனே நேரடியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலெட்ஜ் மட்டும்தான் கிடைக்கும், ஸ்கில் கிடைக்காது. அதனால் ஸ்கில் கம்பைன்ட் வித் நாலெட்ஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டிப்ளமா காலேஜில் சேர்ந்து அதுக்கப்புறம் மேலே வாங்க. இப்போ இது வந்து CFTRI அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு. அது வந்து இப்போ தஞ்சாவூர்லேயும் அவருக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ மைசூரில் இருக்குது. அங்கெல்லாம் படிப்புகள் வந்து நிறைய படிப்பு வச்சுருக்குறாங்க. நீங்கள் இப்போ எல்லோரும் டீ சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டீ தருவாங்க அண்ணே. இந்த டீயை வந்து கிரேடு பிரிக்கிறதுக்கு டீ டேஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் மூணார் போனீங்கன்னா பார்க்கலாம், டீ ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்கே டீ டேஸ்டர்னு ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு என்ன வேலைங்க, இந்த டீ இலை இருக்குல்ல, இலையை பிரித்து கொண்டாந்து வரிசையாக கொட்டியிருப்பாங்க, குமியல் குமியலாக கொட்டியிருப்பாங்க. இது ஒரு ஃபீல்டில் பறித்த டீ இலையாக இருக்கும், அது ஒரு ஃபீல்டில் பறித்த இலையாக இருக்கும், இன்னொரு ஃபீல்டில் பறித்த இலை இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. அவர் வேகமாக நடந்து வருவார். அவர் பின்னால் ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஒரு ஆள் கையில் வந்து சுட சுட கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், 2 இலையை எடுத்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுவார். போட்டு அப்படி ஒரு கிண்டிட்டு அதுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து அப்படி வாயில் வைப்பார். இந்த ஒரு ட்ராப்பை வாயில் வச்சுட்டு, இது ப்ரீமியம் டீ, இது வந்து A கிரேட் டீ, இது வந்து கிரேடு 1 டீ அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவருக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 1 லட்ச ரூபா. இந்த டீ டேஸ்டர் வேலைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்.
உங்களால் நல்லா சமைக்க தெரியும், உங்களால் நல்ல ருசி பார்க்க தெரியும். இப்போ நிறைய பேருக்கு எங்களுக்குலாம் சாப்பிடும் பொழுது உப்பு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவேன். எங்கள் வீட்டுக்காரம்மா அதுக்கு தான் திட்டம், என்ன எதை வச்சாலும் இப்படியா சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதை ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கவங்க உங்களால் அது முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வேலைக்கு போங்க. சிஎஃப்டிஆர்ஐயில் அந்த வேலையை சொல்லி கொடுக்குறேன். அது எப்படி டேஸ்ட் பண்ணுறது, எப்படி கிரேடு பிரிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி செஃப்பு, பெரிய செஃப்புக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் சம்பளம் இருக்குது. கப்பலில் செஃப் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். கப்பலில் செஃப் வேலைக்கு போனீங்கன்னா 2 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு வர முடியும். அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். என்ன நம்ம ஆள்களுக்கு பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து பழகிட்டோம். நீங்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஃபியர் ஜோன், ஃபியர் ஜோன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் க்ரோத் ஜோன். இதிலேருந்து வெளியே வர்றது தான் முக்கியமான விஷயம். இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா சைக்கிள் ஓட்டுறது பழகிங்க. சைக்கிள் பழகும் பொழுது முதல்ல வந்து நம்ம வீட்டில் நம்ம வாடு பேசாமல் அக்கடான்னு இருப்போம். பழகுறா சைக்கிள் பழகுறா சைக்கிள் பழகுறான்னு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஏறி உட்காந்தோடனே பயம், அப்பா பிடிச்சிருக்கிறியாப்பா பின்னாலே தான் இருப்போம். அப்போ அது வந்து ஃபியர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபியர் ஜோன்லேருந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் லேர்னிங் ஜோனுக்கு போகிறீங்க. கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறோம், அப்பா கையை விடுப்பா நான் பாடு போட்டுறேன். அப்போ அந்த லேர்னிங் ஜோனுக்கு வந்துட்டோம். இந்த லேர்னிங் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு க்ரோத் ஜோன் அப்படிங்கிறது வரும். அதனால் வாழ்க்கையிலையும் கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு சந்தோஷமாக இதுக்குள்ளே இருக்கணும், அப்பா அம்மாவோடே இருக்கணும், வீட்டில் இருந்தே ஸ்கூலுக்கு போகணும் அப்படிலாம் நினைக்காம ஓரளவு 10th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சா அடுத்து வெளியே போங்க, அதர் ஸ்டேட்ஸுக்கு போங்க, ஹாஸ்டலில் தங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு பெரிய சகாப்தத்தை நிகழ்த்த முடியும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லியாச்சு. நகரத்தார் சங்கத்துக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை இதை செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் லைக்காக ஒரு ஹோட்டலில் எல்சிடி ப்ரொஜெக்டர் இதெல்லாம் வச்சு ஒரு பிபிடி பாயிண்ட்ஸ் பவர் பாயிண்ட் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுங்கள், சரியா? பெற்றோர்கள் வரணும்னு நினச்சாங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு வாங்க, 5 மணி வரைக்கும் உங்களுக்கும் சொல்கிறோம். 1 hour ஃபார் பேரண்ட்ஸ் கொடுத்துருங்க. மற்ற பூராமே வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். இன்னும் ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண சொன்னேன். நம்ம நகரத்தார் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் இருக்குது. அது வந்து அக்கௌண்டிங் தான். இந்த அக்கௌண்டிங்க்கு ஒரு காமர்ஸ் காலேஜ் ஆரம்பிங்கன்னு சொல்லி நானும் ஒரு 20 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். எதெல்லாம் பண்ணுறோம், நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம், சாமிக்கு பண்ணுறோம், எல்லாம் வந்து வைரத்தில் வெள்ளியில் தங்கத்துலேன்னு கொண்டு போய் சாமிக்கு கொடுக்குறோம், வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய சமுதாயம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஸ்ட்ரென்த் ஏரியா அப்படிங்கிறது வந்து காமர்ஸ் தான், அக்கௌண்டிங் தான். அந்த இடத்துக்கு ஒரு காமர்ஸ் காலேஜ் நான் நீங்கள் மற்ற இதெல்லாம் எதுவும் போக வேண்டாம். பிகாம், எம்காம், எம்பிஏ இந்த 3 மட்டும். சிஏ அது அடுத்தது. சிஏ வந்து நாங்கள் அதை ஒரு காலேஜின்னு பார்க்குறது இல்லை, அதை உங்கள்கிட்ட விட்டுடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை செய்யுங்க. அதுக்கு வந்து அஃபிலியேஷன் வாங்கி கொடுக்குறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் நிறைய இது இருக்குது. இதுக்கு பெரிய இடம் வேண்டாம். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2500 to 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் போதும். இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய அளவில் இது பண்ணலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான். டிஐஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் வட்டி கணக்கு பண்ணுறதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதாவது இடையில வந்து ஒரு 7-8 வருஷம் வந்து நிறுவனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. இந்த கோவிட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், பணம் கட்ட முடியல. அதனால அரசாங்கத்திட்ட போய் பார்த்தோம். அரசாங்கத்தில் சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டுருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு கணக்கு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே இந்த ஒவ்வொருத்தங்க சில பேர் 5000 10,000 கட்டி வச்சுருப்பாங்க நடுவில். இப்போ கவர்மெண்ட் சர்க்குலர் என்ன சொல்லுது, கொடுத்த தேதியிலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு கணக்கு பண்ணி வாங்கி கணக்கு முடிச்சிருன்னு சொல்லுது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பணம் கட்டினது எல்லாத்தையும் வந்து முதல்ல வட்டிக்கு வரவு வச்சிடுறாங்க. வரவு வச்சுட்டு அசல் அப்படியே மீதி இருக்குது. இதுக்கு தான் நான் கணக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஆர்குமெண்ட் வந்துருச்சு. சபிதான்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தாங்க. அந்த அம்மா வந்து எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஐ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த அசோசியேஷன்.
அதனால அசோசியேஷன் பிரசிடென்ட்டுங்கிற முறையில் நான் உட்காந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து கனகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நார்வேல்காரர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். ரொம்ப ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஹீட்டடாக போன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஞானசம்பந்தன், லுக், ஐ எம் அ கோல்டு மெடலிஸ்ட் இன் எம்காம், டோன்ட் ஆர்கியூ வித் மீ, ஐ நோ ஹவு டு கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாங்க. பக்கத்தில் இருந்த கனகாம்பரம் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து பிகாம் எம்காம் படித்து அதில் தான் வட்டி கணக்கு, அவர் பிறப்புலேருந்து வட்டி கணக்கு போடுறாரு, அதனால் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரென்த் ஏரியா என்ன இருக்கோ அந்த ஏரியாவில் நம்ம மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொடுங்க. அதுக்கு நகரத்தார் சங்கம் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.